குழந்தை வேணும்னா என்ன செய்யணும்? கோயில் கோயிலா கும்பிட்டு வணங்கணும். தீராத வினைய தெய்வம் தான் தீக்கணும். உப்படாதி அம்மா, அந்த பார்வதி எனக்கு மகளாக வர வேணுமானா அந்த பார்வதா தேவியை எண்ணியே நாம தவம் இருந்து வர வேண்டும். அந்த தர்க்கராஜா இந்த தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னால பெரிய தாமரை திடாகம், தாமரை திராகம் தெப்பக்குளம் இருக்கு. பெரிய பெரிய பங்களா வீடு கட்டுவாங்க. சில பண்ணையார் பெரிய கோடீஸ்வரங்க வீட்டுல அந்த வீட்டுக்கு உள்ள ஒரு நீச்சல் தொட்டி ஒண்ணு உண்டாக்கி இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னவே பேர் சொல்லுவாங்களா? அதுக்கு நீச்சல் குளம்ங்கிறது தமிழ் வார்த்தைன்னு சொல்லுதாங்க. அண்ணா பத்தியா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவன் 2 எழுத்து படிச்சிருக்கான். அப்பா படிக்கல, நீ வீடு கட்டும் போது அப்படித்தான் கட்டணும். ஊரணி கிடக்கு, அது நீச்சல் அதை சுத்தி கட்ட வேண்டியதுனடா. நீ தனியா உண்டாக்க வேண்டாம். அதை சுத்தி ரூம் கட்டு, அதை வேறு குளமாயிக்கிடும்ல வீட்டுக்குள்ள. அதே மாதிரி தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னாலே பெரிய தாமரை திடாகம், தாமரை திடாகத்தின் அருகிலே தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் ஆட்சாகினி பார்வதி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று நாளையிலே நல்ல அவர்கள் குளித்து நல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநேற்று காப்பணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி தர்க்கராஜா மஞ்சத்தொயில் பட்டுடுத்தி சாந்து கொண்டு தரைமெழுகி தாரகாபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்னாலே வந்து அந்த தாமரை திராகத்திலே தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் இருவேர்களுமாகவே வந்து சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமதில பொறுத்து அணைகளை விரித்து நாயகரை பிடித்தார்கள். நாளி நிறமறக்க பெச்சனை தேவபல் தூபதீபம் ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமதிலே கொண்டவனும் தேவியுமா சொல்லையா பிள்ளை ஒன்று வேணும் என்று பெரும் தவத்தை இருக்க வருகின்றார்கள். தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் தார்காபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு முன்பாக மகாராஜா மதுரையில வந்து சாட்சாதி சிவபெருமாள் இறைவனாகிய பகவானை எண்ணி இருவேர்களுமே தவம் இருந்து வருகின்றார்கள். தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் பகவானே அண்ணாம் தண்ணியதே ஆண்டவன் திருமுகன் ஆரோகரா அரணே அரணே என்று அரணர் நாமத்தை சொல்லுவாரா
தவத்தை சொல்லுவதால ஈராறு வருடகாலோ வருட காலோ இருந்து தவம் அதை செய்வாரோ செய்தோவாரோ ஜய வருடகாலோ போடு 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 அவர்கள் ஒரு வருடம் தவமே தவமே உடையவன் பகவான் வரவே இல்லையா வரவே இல்லை ஒரு வருடம் தவமே இருந்தா போடு 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 அங்க இரண்டு நல்ல வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை மூன்று நல்ல வருடமாச்சு முக்கண்ணனும் வரவே இல்லை நாலு நல்ல வருட காலம் நான்முகனும் வரவும் இல்லை ஐந்து நல்ல வருட காலோ வருட காலம் அரணர் பகவான் வரவே இல்லையா வரவே இல்லை வருடகாலோ அங்க ஆறு ஏழு வருட காலம் ஆதி பகவானும் வரவே இல்லை ஏழு எட்டு வருடமாச்சு ஈஸ்வரனும் வரவே இல்லை 9 10 நல்ல வருட காலம் உடையவனும் வரவும் இல்லை 10 12 வருட காலோ வருட காலம் ஆதி பரம்பொருளும் வர இல்லையா வரவே இல்லை 12 வருட போடு 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 ஆண்டவன் பகவானை எண்ணி அங்க தர்க்கராஜாவும் ராஜனும் தார்காவள்ளியும் தார்காவள்ளியும் அரகரா சிவசிவ அண்ணாமலைநாதா அரகரா சிவ சிவ அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதக அநாத ரட்சக ஆபத்துக்கு உடையவரே ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவா என்று ஈசா இறைவா சிவபிரகாசா என்று ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியே ஜெயம் தவத்தை பாரோ சங்கரா அடியே ஜெயம் தவத்தை பாரோ சங்கரா சுவாமி ஈஸ்வரனே ஈஸ்வரனே அப்படி சொல்லியா ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாருவான் சங்கரா இந்த ஏழை
செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா இறையளக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா என்ன குற்றம் என்ன குற்றம் சங்கரா சதாசிவா சர்வலோக நாயகா சாம்பல சொருவா சர்வலோக நாயகா இதா இறைவா என்று என்ன குற்றம் செய்திட்டேனோ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சங்கரா தர்கராஜன் தார்காவள்ளி தவமிருந்து வாரபோது ஆண்டவன் சிவனருக்கும் கைலாசம் எல்லாம் அந்த தர்கராஜாவுடைய செய்யக்கூடிய தகமகமா தர்கராஜன் தார்காவள்ளி தவத்தின் மகிமைனால ஆதி கைலாசமே கிடு 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 கிடுன்னு ஆடு தவத்துடைய மகிமை ஆடாத கைலாசம் ஆடுதையா அசையோதையா நகலாத கைலாசோ ஐயா கைலாசோ நகண்டும் இல்லே ஆடுதையா கைலாசோ ஆடாத கைலாசம் எல்லாம் ஆடுது அசையுது நகராத கைலாசபதிகள் எல்லாம் அப்ப பார்வதா தேவி பரமேஸ்வரா கைலாசமே நடுங்கும் அளவுக்கு யார் இங்கே தவம் இருந்து வருகிறார்கள் அறிந்து பார்த்தார் அம்மா பார்வதி தவம் இருப்பது தர்கராஜனும் தார்காவள்ளியும் எதுக்கு எதுக்கு ஏன் அவர்கள் இப்படி தவம் இருந்து வருகிறார்கள் மண்ணுக்கா பொண்ணுக்கா தர்கராஜாவும் தார்காவள்ளி இருக்காங்க குழந்தைக்காக இருவேரும் தவம் இருந்து வருகிறார்கள் யாருக்கும் புத்திராக்கியம் கொடுத்தியெல்லாம் குழந்தைக்காக இவ்வளவு பெரிய தவமா கொடிய தவம் இருக்காங்க அம்மா ஏற்கனவே 27 நட்சத்திரங்களை அழைத்து 27 பெண் குழந்தைகளாக நாமல் கொடுத்தோம் அந்த தர்கனுக்கும் தார்காவள்ளி கொடுத்தோம் சந்திர பகவான் 27 பிள்ளைகளை மனம் முடித்து ஆமா கார்த்திகை ரோகிணி என்பவளை கூடி வாழ்ந்து கொண்டு கொஞ்ச நாள் கூடி வாழ்ந்து 25 பிள்ளைகளை வாளா வெட்டி ஆக்கிட்டார். சந்திரன் ஆகிட்டாரா? தர்கராஜன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். ஆமா, நான் வரம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தேன். நான் வந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்து இதற்காக ஆமா என்னை எரிக்கணும், உன்னை மகளாக அடைய வேண்டும் என்று அவன் தவம் இருந்து வருகிறார். அத தர்கனும் தார்காவள்ளியும் பார்வதி என்ன என் ஈசனை எரிப்பதற்கு நான் மகளாக போக வேண்டுமா? ஆமா, அந்த வேலையை தான் முதல் செய்யணும். அப்படியா? ஏன் தெரியுமா? என்ன உம்மை எரிக்க என்னும் தர்க்கனை அழிக்கணுமானா நான் போய் பிள்ளையாக பிறந்துதான் ஆக வேண்டும். நான் அவதாரம் தானே போய் பண்ணணும். ஆண்டவா இறைவா, தர்க்கராஜாவுக்கு குழந்தையாக பிறக்க வரத்தை தாரும் ஐயா. ஆமையோ. ஆண்டவன் பார்த்தார், பார்வதி பார்வதி அவசரத்தால் எடுக்கும் முடிவு எதுவும் சரியான முடிவாக இருக்காது. கிடையாதா? நீ போய் குழந்தையாக பிறக்க வேண்டாம். பிறக்க வேண்டாம். ஆண்டவா, இறைவா, அந்த தார்காவள்ளி என்னை போல் ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு பெண் மனம் இறங்கி, பெண்ணுக்குத்தான் மனம் இறங்கி, பெண்ணுக்குத்தான் மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மங்கையருக்கு மனம் இறங்கி அதலை வரம் கொடுக்க வேணும். அன்னைக்குத்தான் மனம் இறங்கி கை குழந்தை என்னை போல் பெண்ணல்லவோ இருக்காளே அருந்தவன் பாரதியும் சொன்ன போதே பகவானும் அது சொல்வார். அம்மா அம்மா பார்வதிய, அம்மா அம்மா அரணாருட வார்த்தை அப்படியே
வரம் கொடுத்தாலோ வணக்கவல வந்து என்னால முடியாதம்மா ஏய் பார்வதி பராசக்தி என்னால முடியாதம்மா ஏன் முடியாது ஏன் முடியாது ஆண்டவா உங்களால் முடியலைன்னா நான் போய் குழந்தையாக பிறக்க எனக்கு வரத்தை தாருங்க எனக்கு வரம் கொடுங்க என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்கணுமே ஆனா அந்த தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் நீயே பிள்ளையாக பிறக்கணும் போ நீ போய் அவதாரம் பண்ணிட்டு வா ஆண்டவா இறைவா நான் போய் குழந்தையாக பிறந்தா தர்க்கராஜ 56 தேசத்திற்கு அதிபதி 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 ஒரு அரச மன்னன் ஆமா அவருக்கு நான் மகளாக பிறந்தா என்ன அரச மன்னர்கள் தானே பெண்ணு கேட்பாங்க மாலை வெட்டியில மனம் முடிப்பாங்க அந்த கவலை ஏன் உனக்கு ஆமா 16 வயது வரைக்கும் தர்க்கராஜா தார்காவள்ளிக்கு நீ மகளாக இருந்து வா பிறந்து வளர்ந்து வா 16 வயதிலே தர்க்கராஜன் உனக்கு சுயவர ஏற்பாடுகளை செய்வார் அந்த வேளையிலே நானே ஒரு இறந்து உன்ன ஆண்டியாக வந்து உன்னை மாலையிட்டு மாணிக்க கைலாசத்திற்கு உன்னை நான் அழைத்து வருவேன் அப்படி பகவான் வாக்களித்தார் பத்தியலா அப்படியானா நான் போய் தர்க்கராஜனுக்கு மகளாக பிறக்கணுமே ஆனா சொன்னா பரமேஸ்வரா இறைவா அந்த தார்காவள்ளி வயிற்றிலே போய் நான் பிறப்பதற்கு சட்டம் கிடையாது ஒரு மானிட பெண்ணுக்கு மகளாக மாதாவை பிறக்கலாமா அவதாரம் பண்ணலாமா ஆகையினால தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே தாமர திராகத்திலே அடுத்துட்டு தண்ணிக்குள்ள நான் இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரி 6 மாத பிள்ளையா போய் நான் அவதரிக்க போறேன் அவதாரம் பண்ண போறான் அவதாரம் செய்யும் பொழுது எனக்கு தேவ வாத்தியங்கள் முழங்கணும் மாதவர்களா ஒன்று கூடி மாதவர்கள் மணிக்குலவை போட வேண்டும் ஓடணும் மலர் மாறி மலர் சொரிய வேண்டும் மலை விளைந்து புனித வள்ளிக்கு எங்க அண்ணனாகிய கண்ணே கருணாக வடிவத்தை கொண்டு தாமரை தண்டிலே காவலாக இருக்க வேண்டும் இருக்கணுமா அப்படி செய்தா நான் போய் அவதரிக்கிறேன் ஆமா அப்படியே போய் வா பார்வதி என்று ஆண்டவன் வரமளித்த பொழுது தர்க்கராஜன் தார்காவள்ளிக்கு மகளாக பார்வதி அவதாரம் செய்ய போறா ஐயா நல்லே செவ்வாய்க்கிழமையிலா மதியம் போல மதியம் உச்சிய என் தர்க்கராஜாவுக்கு தார்காவள்ளிக்கு மகளாக இங்க வந்து மத்தியானம் போகுது ஆமா அங்க காலையில அதிகாலை பொழுது மத்தியான குடையில இங்க மத்தியான குடையில அவதாரம் பண்ண போறான் தர்க்கராஜன் தார்காவள்ளிக்கு மகளாக எங்க மாடசாமி பெத்த மகளாக திருநெல்வேலி மாநகரம் விஎம் சத்திரத்திலே எங்க தலவா மாடசாமிக்கு யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தடிவீர சுவாமி வாசல்ல மதியம் போல என் தாட்சாகினி பார்வதா தேவி அவதாரம் செய்ய போறா அதிகாலை பொழுது அவதாரம் பண்ண போறா நல்லே செவ்வாய்க்கிழமையிலா அந்த தர்க்கம் கோட்டைக்கு முன்னால தாமரை திடாகவும் தன்னாதில நடுத்திட்டு தண்ணிக்குள்ள நாயகியா பார்வதியா இலையிலையும் ஈஸ்வரியால் வந்து போறா கோவிலையும் இலையிலையும் புனித வள்ளி வந்து பிறக்க போறா அந்த தர்க்கம் கோட்டைக்கு முன்னாலே தாமரை திராகத்திலே அதிகாலம் பொழுதிலே அருணன் உதயத்திலே ஆதித்தன் உதிக்கும் போது சூரியன் உதயத்திலே கோமாதா பார்வதி அவ தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு முன்னாலே தாமரை திராகத்திலே அடுத்துட்டு தண்ணிக்குள்ள இலையிலையும் போலியும் அவதாரம் பண்ண போற ஐயா இலையிலையும் ஈஸ்வரியால் வந்து பிறந்திருக்கா கோவிலையும் இலையிலையும் புனித வள்ளி வந்து பிறந்திருக்கா
மணி கொலவை போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவ போடுவாரா தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்குகின்றார்கள். கால அதிகார பொழுதுல மாதவர்கள் மணிக்கொலவை போட தெய்வ திரு பெண்கள் திருக்குலவை இட்டார்கள். குலவெல்லாம் போட்டு மலை மாறி மலர் சொரிய பூமாரி மலை பொழிய புனிதவள்ளி பிறந்துக்கான புனித வள்ளியால் பிறந்திருக்கிறாள் என்று தற்கனுக்கு மகளாக அண்ணனாகிய கோபால கண்ணே அம்மா தான் தங்கைக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று அந்த தாமரை புஷ்பத்தின் தண்டுல அம்மா கருணாக வடிவத்தை கொண்டு கண்ணனோ காவலாக இருக்கின்றார். அம்மா இன்னைக்கு தாமரை பூ பறிக்க போகும்போது படக்குன்னு நம்ம பார்த்துதான் பறிக்கணும். பார்த்துக்கோங்க, தாமரை பூவை பறிக்க போறவங்க பார்த்து பதப்பரம் போனோம். தாமரை தண்ணில கருணாகம் இருக்கும், கருணாகம் காவலுக்கு இருக்கும். அன்னைக்கு பார்வதிக்கு காவலுக்கு இருந்ததுதான். ஆமா ஆமா ஆமா. அப்படி தாட்சாகினி ஆகிய பார்வதா தேவி ஐயோ அவ 6 மாத குழந்தையாக அவதரித்த ஈஸ்வரிக்கு ஆதி பராசக்திக்கு அவையோ அருணன் உதயம் அதிகால பொழுதுலே சூரியன் உதயத்தில் கோடி சூரியன் உதயம் போல என் கோமாதா பார்வதி இந்த ஐயா தலவாய் மாடசாமிக்கு மகளாக வந்து பிறந்திருக்கா. பிள்ளையா வந்து பிறந்திருக்காரு. கோட்டைக்கு முன்னால் தாமரை திராகத்திலே அவதாரம் செய்த போது அந்த வேளையிலே தாட்சாகினி பார்வதி அவதரித்த சமயம் பார்காவள்ளி தவத்தை முடித்தா. குளித்து நாம் நீராடி வர வேண்டும் என்று இடுப்புல குடமெடுத்து ஏந்திலையா வாரா அண்ணன் நடந்து ஆசார கைகள் வீசி சின்ன நடந்து சிங்கார கைகள் வீசி தாமர திராகத்துக்கு தாமர தற்கன் தேவி வாராளே தற்கன் தேவி போடு. அந்த தற்கன் தேவி வந்தல்லவோ தாமர திராகத்திலே குளித்து நீராடி கொண்டு வந்த மஞ்சளை குணமுடனே பூசுதாளே. குளித்து நீராடினா கொண்டு வந்த மஞ்சளை குணமுடனே பூசி குடத்தில் ஜலம் எடுத்தா இடுப்பிலே வைத்து தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு திரும்பி வருகிறார். பார்த்தா பார்வதி தார்காவள்ளி நம்மள பார்க்கல. அவ காதுக்கு கேட்கும்படியாகவே நாம் குரல் கொடுத்தாக வேண்டும் என்று சக்தி உமையவள் பார்வதி குரல் கொடுக்கின்றான். ஐயா வேள நல்ல பார்வதி வந்து பிள்ளையாக அவதாரம் பண்ணிருக்காள். ஐயா 6 மாச பிள்ளையால வந்து பிறந்திருக்கா. இலையிலையும் பூவிலையும் அந்த தர்க்கன் தேவி தார்காவள்ளி பார்த்தா இடுப்பிலே குடமெடுத்து ஏந்திலையால் புறப்படும் பொழுது பார்வதா தேவி நடுத்தட்டு தண்ணிக்குள்ள 6 மாத குழந்தையா இருக்கும் பொழுது தர்க்கன் தேவி தார்காவளி நம்மள பார்க்கல. அவ திரும்பி பார்த்து நம்மளை எடுக்கணுமானா அவ காதுக்கு கேட்கும்படியாக நம்ம குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுக்கணுமா? எப்படி குரல் கொடுக்கலாம்? எப்படி சொல்லலாம்? கூவா நல்ல கூவா குரலோசை போடுதாளே. பிள்ளை போலே பார்வதி திறந்தாலும் வாழா துடித்த குழந்தை போலே குரலோசை போடுதாளே. குழந்தை சத்தம் காதில் கேட்டு குழந்தை சத்தத்தை கேட்டு தார்காவள்ளி திரும்பி பார்த்தா.
திரும்பி பார்த்துட்டாள் ஐயா. குழந்தையை எடுக்க முடியாம ஏங்கி தவிக்கிறார். ஆமா ஆமா. அந்த வேளையிலே பார்வதா தேவி கருணாகத்தின் வடிவமாக இருக்கும் கண்ணனை அழைத்த அண்ணா அண்ணா தர்க்கன் தேவி அதோ என்னைய பார்த்துட்டு எடுக்க முடியாம இருக்கிறாளே, தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துக்கு நாம் போகும்படியாக நீ எனக்கு அனுக்கிரகம் புரியணும்னா அனுக்கிரகம் செய்யணும்னா அவன் தார்காவள்ளி ஐயோ 6 மாத குழந்தையா இருக்க, தண்ணியும் நடுத்துட்டு தண்ணிக்குள்ளலா இருக்கிறா, எப்படி போய் இந்த பிள்ளை எடுக்க முடியும் என்று குடத்திலே இருக்கும் தண்ணியை குளத்துக்குள்ள ஊத்தினா குடத்தை கையில் எடுத்தா ஒரு குடத்தை தண்ணீருக்குள் கவர்த்தி அப்படியே அணைத்து பிடித்து கொண்டு தார்காவள்ளி நீந்தி நீந்தி வருகின்றார். பொம்பளைங்களுக்கு நீச்சல் பழகணுமானா ஒரு குடம் இருந்தா போதும். பொம்பளைகளுக்கு ஒரு குடம், அது ரப்பர் குடம் இருந்துட்டா நீச்சல் 4 நாள்ல பழகிடலாம். ஆம்பளைக்கு 2 ஆள் வேணும். ஏமனே எதுக்குன்னு வேட்டியை கட்டி கிணத்துல சொல்லுவாரு. ஒரு ஆள் சுத்தி பிடிச்சிட்டு வரணும், இல்லாட்ட விட்டுட்டாரு நினைச்சுக்கோ. 2 பேர் வேட்டையும் சேர்ந்து அவுந்து போவோம். ஆனா பெண்கள் எல்லாம் அந்த மடியில ஏஞ்சி நீச்சல் பழகுவா. பாத்தியா, நீங்க ஆம்பளைங்க 2 ஆள் தேவைப்படுது நீச்சல் அடிக்க. ஆமா, எங்களுக்கு 25 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் குடம் போது நீச்சல் படிக்க. அந்த குடத்தை இப்படி சேர்த்து பிடிச்சி தத்தக்க புத்தகம்பா அப்படியா, அதான் நீச்சலு. ஆமா, அதே போன்று தர்க்கன் தேவி தார்காவள்ளி நீந்தி வருகின்றாள். மடியில ஏஞ்சி வருகா தார்காவள்ளி. அண்ணனாகிய கண்ணன் கருணாக வடிவத்தை கொண்டு காவலா இருக்கிறாரே, அவர் சக்கராயுதத்தை ஏவல் செய்து தாமரை தண்டை அறுத்தார். அதன் அடுத்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும் நாயகி பார்வதி தார்காவளியின் பக்கம் எப்படி வருகின்றாள்? அவ மார்வேளவே தண்ணிக்குள்ள பதினேங்கி வாராளே, அரையளவே தண்ணிக்குள்ள ஏ ஆதிசக்தி அவளை அடித்து ஆதிசக்தி அவள் வருவாள். முட்டளவே தண்ணிக்குள்ள ஐயா தண்ணிக்குள்ள முங்கி முங்கி வாழ அவ கரை ஓரம் வாரபோது தர்க்கன் தேவி குழந்தைய பார்த்தா அடா 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 ஏ அப்பா உதிச்சு வார சூரியனாருக்கு குழந்தை சூரியமா இருக்காளா. தர்க்கன் தேவி தார்காவள்ளி குழந்தையை கண்டபோது அள்ளி அரவணைத்தா, ஆவலோடு முத்தமிட்டா. விட்டு சேர்த்து எடுத்தா, செவிட்டோடு முத்தமிட்டா. ஒரே அவள் கையில் எடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டு குழந்தையத்தம் கொண்டு வந்து அரண்மனதன்னாதி ராஜா இடமாதி தாட்சாகினி ஆகிய பார்வதா தேவிய ஆதி பராசக்திய வாரி அணைத்தா, மார்போடு அணைத்தா, வாய் நிறைய முத்தமிட்டா. தார்காவளி சாந்தி எடுத்து அணைத்தா, இடது கண்ண முத்தமிட்டா. வாரி அணைத்து வலது கண்ண முத்தமிட்டா. வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாளோ. அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு வந்து தர்க்கராஜாவிடத்திலே குழந்தையை ஒப்படைத்தார்கள். ஆமா, அப்படி ஒப்படைத்த போது தர்க்கராஜன் ஆகா சிவபெருமானை எரிக்கும் காலம் நெருங்கி விட்டது. தாட்சாகினியான பார்வதி எனக்கு மகளாக பிறந்திருக்கிறாளே என்று 56 தேசத்து ராஜாக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள். சரி, ஏன் அறிக்கையை கொடுக்காங்க? மக்களுக்கு தர்க்கராஜா வீட்லயும் ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. 56 மக்களுக்கு அவனி புகழும் 56 தேசங்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தார்கள். ஆமா, ஈழம், பாண்டி, யாழ்ப்பாணம்,
குஜராம் குங்கம் வங்கம் வங்காளம் அவந்தி துலுக்கம் துலுக்கானம் பல்லவ தேசம் பப்பட தேசம் வடமதுரை பூமதுரை கல்கத்தா காம்போதி அஸ்தனாபுரி டில்லி என்று அழைக்கப்பட்ட 56 தேசம். தார்காபுரத்தை தள்ளி 55 தேசம். இந்த 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் தர்க்கராஜாவுடைய கோட்டையில குழந்தைய பார்க்க வருகின்றார்கள். பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு முதல் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு சீனி பழம் செலவு செய்யணும். சீனி பழம், அதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. அப்படியா? ஆமா. தானத்திலே உயர்ந்ததானம் அன்னதானம். அன்னதானம், சொர்ணதானம், மாதானம், கோதானம், வஸ்திர தானங்கள் எல்லாம் பொருளும் பொருள். தன் மகனால வந்து அவதாரம் பண்ணிருக்கா தக்கனுக்கு.